سيد الخلائق كلهم أجمعين روح الوجود محمد رسول الله صلى الله عليه وسلم شرف كرم مجد وعظم நாயக திருமேனி அவர்களின் இஸ்முல் ஆலத்தின் மீது ஸலவாத்து ஷரீஃப் சலாம் தஹியத்து செய்கின்றான். அல்லாஹ் சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் ஸலவாத்து சலாம் ஓதுகின்றான். ஸலவாத் என்பது கதீமான அமல். நாம் இத்தனை நாளும் பார்த்து வரக்கூடிய இந்த ஆயத்து ஷரீஃபுடைய தஃப்சீர் என்ன? ஸலவாத் நபி கரீம் ரவுஃப் ரஹீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம். இது கதீமான ஒரு அமல். நம்ம பார்க்கணும், எல்லா அமால்களுக்கும் முந்திய அமல் ஸலவாத். காரணம், ஸலவாத் இலாஹ் செய்யக்கூடியது, அல்லாஹ் செய்யக்கூடிய தஹியத், அல்லாஹ் செய்யக்கூடிய மதுல் கரீம், அல்லாஹ் செய்யக்கூடிய நஷீதுல் அலீம் ஸலவாத்து முபாரக். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கதீமானவன், அல்லாஹ் பூர்வீகமானவன், அல்லாஹ் இல்லாமை என்பதே அறவை இல்லாதவன், அல்லாஹ் வஜூது ஃபி ஸாத், அல்லாஹ் வாஜிபுல் வஜூத், அல்லாஹ் என்றும் அழியாமல் இருக்கக்கூடிய பாக்கி, அல்லாஹ் கியாமுஹு பினஃப்ஸிஹி, அல்லாஹ் தன்னை கொண்டே தானானவன், பிறரிடத்தில் அல்லாஹ் முஹ்தாஜ் இல்லாதவன், அல்லாஹ் காதியல் ஹாஜாத், அல்லாஹ் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், அல்லாஹ் சபத், அல்லாஹ் தேவையற்றவன், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனை போன்று ஒன்றுமே இல்லை. காரணம், அவனுடைய தாத்துடைய அவுசாஃபுகள் எல்லாம் அவனுக்கு மட்டுமே சொந்தமானது. அவனை தவிர யாத்திபாராத்தே உலூஹியத்துக்கு சொந்தக்காரன் வேறு யாரும் இல்லை. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா செய்து வரக்கூடிய தஹியத்தாக, அல்லாஹ் செய்யக்கூடிய காணிக்கையாக, அல்லாஹ் செய்யக்கூடிய புகழ் மாலையாக, அல்லாஹ் செய்யக்கூடிய புகழாரமாக, அல்லாஹ் செய்யக்கூடிய மது ஷரீஃபாக, அல்லாஹ் செய்யக்கூடிய நஷீதுல் அலீமாக, சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஹயாத்துல் கௌனைன் வ ஸகலைன் சபபுல் ஆலம் ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வ அஸம் நாயக திருமேனி அவர்கள் மீது அல்லாஹ் செய்யக்கூடிய ஒப்பில் அடங்காத, ஈடு இணையற்ற, ஒப்பற்ற மாபெரும் மதுஹு ஷரீஃபாக இருக்கின்றது ஸலவாத். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அகீமுஸ் ஸலாத்துங்கறான். பொதுவாக குர்ஆன் ஷரீஃபில் மற்ற இடங்கள் அல்லாஹ் ஹுக்கும் செய்கிறான், அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலை நிறுத்துங்க, தொழுகையை நிலை நிறுத்துங்கன்னு சொல்லு, அகீமுஸ் ஸலாத். அது மாதிரி வாத்து ஜக்காத், ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்து கடமையான பேர்ல ஜக்காத்து உண்டு. மிஸ்கின் பேர்ல ஜக்காத் என்ன ஃபர்து கிடையாது. மிஸ்கின் பேர்ல ஜக்காத் ஃபர்து கிடையாது. அப்ப ஜக்காத் குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் ஜக்காத் ஃபர்து. ஜக்காத் கொடுக்கக்கூடியவர், கொடுக்கிறவர தரஜா இது, வாங்குறவர தரஜா இதுன்னு ஷரியத்தை முஹம்மதியா ரெண்டையும் ஃபர்க் ஆகுது, ரெண்டையும் பிரிச்சு. சலாத் எல்லார் பேர்லையும் கடமை. அகீமுஸ் ஸலாத் அது என்ன, முகீம் பேர்லையும் கடமையானது, முசாஃபிர் பேர்லையும் கடமை. சௌம் நோம்பு மரியல் பேர்ல கடமை இல்லை, முசாஃபிர் பேர்ல கடமை. அப்ப இது எல்லா விஷயமும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதை அறிவிக்கிறான், செய்யுங்கன்னு சொல்றான். ஏன்னா அல்லாஹ் மஅபூத், அல்லாஹ் வணக்கத்திற்கு சொந்தக்காரன். அல்லாஹ் யாரையும் வணங்க மாட்டான், வணங்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவனை தவிர உலூஹியத்துக்கு பாத்தியமானவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னை யாருன்னு அறிமுகமாக்கும் பொழுது நமக்கு எப்படி அறிமுகமாக்குறான்? இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ்ங்கிறான் சூரத்து தாஹாவில். அவனுக்கு என்ன தாரீஃப் சொல்றான், அல்லாஹ் என்ன வஸ்ஃபி சொல்றான் அவனுக்கு? இன்னனி அனல்லாஹ் லா இலாஹா, என்னை தவிர இலாஹா வேறு யாரும் இல்லை, என்னை தவிர
இலாஹா வேறு யாரும் இல்லை. இலாஹனா என்ன? உலூஹியத்துக்கு பாத்தியமானவன், தெய்வீக தன்மைக்கு சொந்தக்காரன், இறை அங்க லட்சணங்களுக்கு சொந்தக்காரன், என்னை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னனி அனல்லாஹ் லா இலாஹா இல்லா அன. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை தவிர இலாஹா வேறு யாரும் இல்லை. அவன் வணக்கத்திற்கு சொந்தக்காரன், எல்லோராலும் வணங்கப்படக்கூடியவன். அவன் யாரையும் வணங்கணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லை. அவனை தவிர மாபூது வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர மாபூது வேறு யாரும் இல்லை. வணக்கத்திற்கு பாத்தியமானவன், வணக்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா விஷயங்களும் என்ன செய்யறான்? நமக்கு அக்மி ஸலாத், தொழுகை நிலை நிறுத்துங்கள், வாத்து ஸகாத், ஸகாத்தை கொடுங்க, சௌம் செய்யுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, ஹலால் ஹராம் எல்லா விஷயங்களும் அல்லாஹ் அறிவிக்கிறான். ஆனா அல்லாஹ் தபாரக வ தஆலா எந்த விஷயத்தையும் நானும் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லலை. ஏன்னா அப்படி சொல்றதுக்கு சான்ஸ் இல்லை. காரணம் என்ன? அல்லாஹ் மாபூதா இருக்கும்போது நானும் சலாத்து செய்கிறேன் நீங்களும் சலாத்து செய்யுங்கன்னு எப்படி சொல்லுங்க? அவனுக்கு யாரை சலாத்து செய்ய போறான்? அவன் தானே மாபூத், அவன் தானே வணக்கத்துக்கு சொந்தக்காரன். அப்ப அல்லாஹ் தொழணுங்கிற அவசியம் அவனுக்கு கிடையாது. நம்ம மீது சொலாத்து கடமை, தொழுகை கடமை. அல்லாஹ் மீது என்ன கடமை இல்லை. ஏன்னா அவன் தானே மாபூத், வணக்கத்திற்கு சொந்தக்காரன் அவன் தானே. அப்ப அவன் யார் வணங்க போறான்? அவன் யாரை வணங்கணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லையே. அப்ப அவனை தவிர மாபூது வேறு யாரும் இல்லை. அது மாதிரி என்ன? சௌம், நோம்பு, இது அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்குறான். நானும் நோம்பு நோக்கிறேன் நீங்களும் நோம்பு நோருங்கன்னு அல்லாஹ் சொல்றேன். அது மாதிரி என்ன? ஹஜ்ஜு கடமையாக்குறான். நானும் ஹஜ்ஜு செய்யறேன் நீங்களும் ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொல்லல. எந்த விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செய்யல? நான் செய்யறேன் நீங்களும் செய்யுங்கன்னு ஷரீக் ஆக்கல. ஏன்னா அல்லாஹ்வுக்கு அறவே பிடிக்காத விஷயம் அவனுக்கு ஷரீக் ஆகுறது. இன்ன ஷிர்க லظுல்முன் அஸீம், ஷிர்கை போன்ற ظுல்ம் வேற ஒன்றுமே இல்லைங்குது குர்ஆன். ஷிர்கை போல உள்ள அநியாயம் வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுது குர்ஆன். அப்ப எந்த விஷயத்திலையும் அல்லாஹ்வுக்கு ஷரீக்காக எதையும் ஆக்குறது அல்லாஹ்வுக்கு அறவே இஷ்டம் இல்லாத விஷயம். அல்லாஹ்வுக்கு அறவே இஷ்டம் இல்லாத விஷயம். நம்மை மட்டுமல்ல மலக்குகளை கூட தனக்கு அவன் என்ன செய்ய மாட்டான்? எந்த விஷயத்திலும் ஷரீக் ஆக்க மாட்டான். மனிதர்களை மட்டுமல்ல, அது இன்சானியத்தோ மலக்கானியத்தோ அது என்னது? அது அல்லாத மற்றைய படைப்புகளோ, அது காமிலான படைப்பா இருக்கட்டும், அது நாக்கிசான படைப்பா இருக்கட்டும், எந்த ஒரு வஸ்துவையும் ரப்பதுல் ஜலால் வல் இக்ராம் தனக்கு ஷரீக்காக ஆக்குவதே இல்லை குர்ஆன் ஷரீஃபில். ஏன்னா அவனுக்கு ஷரீக்காக எதையும் ஆக்குறது அறவே பிடிக்காத விஷயம். மம்மாத்த யுஷ்ரிகு பில்லாஹ் ஷையன் தஹலன் நார், அம்மம்மாத்த லா யுஷ்ரிகு பில்லாஹ் ஷையன் தஹலல் ஜன்னah. ரவாஹ் முஸ்லிம். சையதுல் அன்பியா வல் முர்சலீன் முக்தாருல் கௌனைன் வ ஸகலைன் முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்து வ அல்லம் நாயக திருமேனி அவர்கள் திருவாய் மலர்ந்து அருள் செய்றாங்க. எப்படி? மம்மாத்த யுஷ்ரிகு பில்லாஹ் ஷையன், யார் ஒரு மனிதன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்கு ஏதேனும் ஒன்றை இணையாக்குவானோ துணையாக்குவானோ, ஏதேனும் ஷிர்க் செய்வானோ. ஷிர்க் செய்யறதுன்னு சொன்ன உடனே என்ன? ஜாஹிலீன்கள் சொல்ற ஷிர்க் என்ன? தர்காக்கு போனா ஷிர்க்குன்னு சொல்லுவாங்க. அதல்ல. ஷிர்க் என்ன? அல்லாஹ்வுடைய உலூஹியத்திற்கு, அல்லாஹ்வுடைய தாத்தை போன்று ஒரு படைப்புடைய தாத்தை, ஒரு ஹல்குடைய தாத்தை விளங்குவது, அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை போன்று ஒரு ஹல்குடைய சிஃபாத்துகளை விளங்குவது, அல்லாஹ்வுடைய அஃஆலை போன்று ஹல்குடைய அஃஆலை விளங்குவது, இதுதான் ஷிர்க். ஷிர்க் என்ன? அல்லாஹ்வுடைய தாத்தை போன்று. இப்போ சொன்னோம் அல்லாஹ்வுடைய தாத்துங்கிறது பூர்வீகமானது, அது வஜூது ஃபி ஸாத், அது கதீமானது. அல்லாஹ் எப்ப இருக்கிறான்? யாருக்காவது நாலேஜ் உண்டா? யாருக்கும் தெரியாது. ஏன்? அல்லாஹ் எப்ப இருந்து இருக்கிறாங்கிற கேள்வியை விட அல்லாஹ்வுக்கு இல்லாம என்பதே அறவே இல்லைங்கிறது அதுக்கு ஆன்சர். அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாது? இல்லாம என்பது அறவே கிடையாது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தாத்துக்கு இல்லாம என்பது அறவே கிடையாது. ஹல்குடைய தாத்து எல்லாம் அதம், அல்லாஹ்வுடைய தாத்து கிதம். ஆக என்ன?
ஹல்குகள் எல்லாம் இல்லாமல் இருந்து அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது, தரிப்படுத்தப்பட்டது. ஆனா அல்லாஹ் என்ன, இது அனைத்தை விட்டு மகா பரிசுத்தமான சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனக்கு ஷரீக்காக்குவது அவனுக்கு அறவே விருப்பம் இல்லை. அல்லாஹ்வுடைய நூர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க. எப்படி அல்லாஹ்வுக்கு ஏதேனும் ஒன்றை யாராவது ஷிர்காக்கி மௌத்தானான்னு சொன்னா என்ன செய்வான்? அவன் நரகம் போவான். அம்மாத்த யுஷ்ரிகு பில்லாஹி ஷையன் தஹலன் நார். அம்மாத்த லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையன், அல்லாஹ்வுக்கு நிகரா எதையுமே வைக்கல, அல்லாஹ்வுக்கு நிகரா எதையுமே வைக்கல. புரியுதா? ஏன்னு சொன்னா சில ஜாஹிலின்கள் வாலிமீன்களுடைய விளக்கம் என்ன, நான் அல்லாஹ்வை தவிர யார்கிட்டையுமே எதையுமே கேட்க மாட்டேன், அதனால என்ன நான் சுத்தமான தௌஹீதுல இருக்கிறேன்னு சொல்லுவான். அல்லாஹ்வை தவிர யார்கிட்டையுமே நான் எதையுமே கேட்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் அல்லாஹ்ட்ட தான் கேட்குவேன், அதனால என்ன நான் சுத்தமான தௌஹீதுல இருக்கிறேன்னு சொல்லுவோம். அப்படி யாராவது விளங்குனான்னு சொன்ன என்ன, அவனை மாதிரி ஒரு பெரிய மகா முட்டாள், புரிஞ்சா? சின்ன முட்டாள் அல்ல, மகா முட்டாள், புரிஞ்சா? துனியாவில் யாருமே கிடையாது. காரணம் என்ன, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களுக்கு குறிப்பாக ரசூல்மார்களுக்கு என்ன 4 தன்மைகளை அல்லாஹ் அவங்களுக்கு வாஜிபாக்கி இருக்கிறாங்க. என்னன்னா எல்லா ரசூல்மார்களும் எப்படி இருப்பாங்க? சிதக், அவங்க உண்மையாளராக இருப்பாங்க. அடுத்து என்ன, அவங்க அமானத், நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பாங்க. அடுத்து என்ன, ஃபதானத், ரொம்ப புத்தி கூர்மையான தெளிவான ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க அல்லாஹ்வுடைய உலூஹியத்துடைய விஷயத்துல. அடுத்து தப்லீக், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவங்களுக்கு எந்த விஷயங்களை எல்லாம் என்ன வஹி மூலம் அல்லாஹ் அறிவிக்கிறானோ அதையெல்லாம் மக்களுக்கு அப்பப்போ அறிவிச்சிருவாங்க. அதில் எந்த விதமான கஞ்சத்தனமும் செய்ய மாட்டாங்க, அதில் எந்த விதமான அதாவது எதையும் ஒழிக்க மாட்டாங்க, மறைக்க மாட்டாங்க, உள்ளபடி சொல்லுவாங்க. யாரு? ரசூல்மார்கள். அப்ப இந்த 4 தன்மை அவங்களுக்கு என்ன வாஜிபான அவங்களோட சிஃபத்துகள். எதுக்கு? சிதுக், அமானத், ஃபதானத், தப்லீக். அப்போ ஃபதானத் அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல, அல்லாஹ்வுடைய உலூஹியத், அல்லாஹ்வுடைய தௌஹீதுனா என்ன, அல்லாஹ்னா யார், மன் அல்லாஹ், அல்லாஹ் யார், அல்லாஹ் யாருங்கிற விஷயத்துல என்ன ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா தெளிவான ஃபஸாஹத்தை ஃபலாஹத்தை கொடுத்துருக்கும். அப்ப சீதுனா ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மரியம் அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரசூல், நபி மட்டுமல்ல ரசூல் அவங்க. அது மட்டுமல்ல உலுல் அஸ்ம் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களுடைய கௌமல உள்ள ஹவாரின்கள்ட்ட கேட்கிறாங்க, எப்படி மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யறவங்க, ஹெல்ப் பண்றவங்க உங்கள யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. யாரு கேட்கிறா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ்வை தவிர வேற யார்கிட்டையும் கேட்க கூடாதுன்னு சொல்லி ஈசா நபி தெரியாது, நமக்கு எப்படி தெரியும்? விளங்குதா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எப்படி மன் அன்சாரி இலல்லாஹ். இது ஏதோ ஒரு கிதாப் அல்ல. ஏன்னா வஹாபியாக்கள் கேட்கும் இது சஹியான ஹதீஸாமா, அது மாதிரி இது என்ன சஹியான ஹதீஸ்ல குர்ஆன், இது மறுத்த காஃபிரா போயிடும், மறுத்த ஈமான் என்னாவும் பறந்து போயிடும். புரியுதா? அப்ப குர்ஆன் சொல்லுது எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க யார்கிட்ட? ஹவாரி, மன் அன்சாரி இலல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது தனக்கு உதவி செய்யறதும் அல்லாஹ் தான், வேற யாரும் இல்லைன்னு சொல்லி. இதுக்கு இடையில அவங்களோட பிறப்பே ஒரு பெரிய அஜாயிபு. தந்தை இல்லாமல் விந்தையாக ரப்புல் ஆலமீன் அவங்கள மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு தோற்றுவித்திருக்கும் போது அல்லாஹ் இலாஹான்னு சொல்றது நபீனா ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாதா? அப்படி ஈசா நபிக்கு தெரியலன்னு ஒருத்தன் சொன்னானா அவன் காஃபிரா போயிடுவான். காரணம் என்ன? அவங்களோட ரிசாலத்தை மறுத்தவனா போயிடுவான். சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? முந்திய ரசூல்மார்களை நாம ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்ப சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தௌஹீதுல காமிலான முகம்மலான ஈமான் உள்ளவங்க. யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கறாங்க, எப்படி அவங்களோட மக்களை பார்த்து, அவங்களோட சமூகத்தை பார்த்து, அவங்களோட
கம்பேனியன்ஸை பார்த்து கேட்குறாங்க, மன் அன்சாரி அல்லாஹ், அல்லாவுக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க உங்களை யாராவது இருக்கிறீங்களா? உதவி யார்கிட்ட கேட்குறாங்க? மதது யார்கிட்ட கேட்குறாங்க? மனிதர்களை தான் பார்த்து கேட்குறாங்க. யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கல. யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கல. யாரை பார்த்து கேட்குறாங்க? தன்னுடைய ஃபாலோவர்ஸ், தன்னுடைய உம்மத்து, தன்னுடைய கூட்டத்தார், தன்னுடைய சமூகத்தார், அவங்கள பார்த்து கேட்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன கேட்குறாங்க? மன் அன்சாரி, அல்லாவுக்காக எனக்கு உதவி செய்யறாங்க, உங்கள்ட்ட யாராவது இருக்குங்க? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வோட நபியாக இருந்து, ரசூலாக இருந்து, அல்லாஹ்ட்ட உதவி கேட்காம ஏன் வந்துட்டு மனிதர்கள்ட்ட கேட்டாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு தௌஹீதுல முழு கமாலியத் இருந்துச்சு. அதனால என்ன, அல்லாஹ்வை தவிர உதவி செய்யக்கூடியவன் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு தெரியும். நிஸ்பத் ஹல்க் அங்க, ஆனா குவத் ஹக்குடைய குவத். நிஸ்பத் ஹல்க், ஹரக்கத் யாருடைய ஹரக்கத்? அல்லாஹ்வுடைய ஹரக்கத். குவத் அல்லாஹ்வுடைய குவத். அல்மதத் அஸ்ஹாப ரசூலுல்லாஹ் தமீம் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எஜமானே தமீம் அன்சார் நாயகமே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா சஹாபி ரசூல் மதது போடுவாங்க. புரிஞ்சா? சஹாபி மதது செய்வாங்க. சஹாபி ரசூல் நிஸ்பத்தை ஆலாவாங்க இருக்கிறாங்க, உயர்ந்த நிஸ்பத்தில் இருக்கிறாங்க. நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி அவங்க தரஃப்ல வருது. மின் தரஃபி சஹாபி ரசூல், தரஃப் சஹாபி ரசூலுடைய தரஃப்ல வருது. மதத் அல்லாஹ்வுடைய மதத் வருது. சய்யிதுல் அன்பியா முர்சலீன் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் உடைய நாலன் ஷரீஃபுடைய சதகால என்ன? மதத் சஹாபி ரசூலுடைய நிஸ்பத்தில் வருது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு ஹக்குடைய மததை, அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யறாங்க? அடியார்கள் மூலமாக என்ன செய்யறாங்க? நமக்கு பரிசு கொடுக்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உஸ்வாவா இருக்கிறாங்க, ஒரு அழகிய முன்மாதிரியா இருக்கிறாங்க. நபிமார்கள்ட்டையும் வலிமார்கள்ட்டையும் அவுலியாக்கள்கிட்டையும் என்ன உதவி தேடினா யாரும் காஃபிரா போயிட மாட்டோம். அது என்னது? குஃப்ரும் இல்லை, ஷிர்க்கும் இல்லை. குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் சம்பந்தமே இல்லாத சப்ஜெக்ட் அது. புரிஞ்சா? குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கு என்ன சம்பந்தமே இல்லாத சப்ஜெக்ட் அது. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு ஷரீக்காக எதையும் ஆக்குறத அல்லாஹ் விரும்பல. ஆனா அதே நேரத்தில் என்ன, அவுலியாக்கள் அம்பியாக்கள்கிட்ட என்ன உதவி தேடுறது அல்லாஹ்வுக்கு ஷரீக் ஆக்குற விஷயம் அல்ல. அல்லாஹ்வுக்கு அவங்கள ஷரீக் ஆக்குற விஷயம் அல்ல. அப்படி ஷரீக் ஆக்குற விஷயமா இருந்தா ஈசா நபி அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. மன் அன்சாரி இலல்லாஹ்னு சொல்லி கேட்டிருக்க மாட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு அதை குர்ஆன் ஷரீஃப்ல என்ன சொல்லி காட்டி இருக்க மாட்டான். இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட விஷயத்தை சையதுனா ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முபாரக்கான கஸஸ் அல்லாஹ் சொல்லி காட்டும் போது என்ன, இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக அம்பியாக்கள்கிட்ட அவுலியாக்கள்கிட்ட மதது கேட்கறது, உதவி தேடுறது என்ன, அது ஷிர்க்கும் அல்ல, அது குஃப்ரும் அல்ல, அது ஈமானுக்கோ தௌஹீதுக்கோ எந்த ரூபத்துல என்ன ஆபத்தான ஒரு செயலும் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த விஷயத்திலையும் அவனுக்கு ஷரீக் ஆக்குறத அல்லாஹ் விரும்ப மாட்டான். அவனுக்கு ஷரீக் ஆக்குறத விரும்ப மாட்டான். இப்படிப்பட்ட அல்லாஹ் தபாரக் வ தஆலா என்ன செய்யறான்? மலக்குகளையும் மூமின்களை என்ன செய்யறான்? தன்னோடு ஷரீக் ஆக்குறான். இன்னல்லாஹ, நாம இத்தனை நாளும் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி அது வரைக்கும் தான் தஃப்சீர் பார்த்துக்கிட்டு வந்தோம். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். சையதத்தினா சித்தினா மௌலாத்தினா உம்முல் முஃமினீன் அன்னை ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வ அஃபாத அலைனல் பரக்காத்தி மின்ஹா ஃபி தாரின் ஆமீன். நாயகி அவர்களுடைய உருஸ் முபாரக்குடைய நன்னாளாகும். இந்த ரமதானுல் கரீம் 10வது நாள், ரமதானுல் கரீம் 10வது நாள் எஜமானியம்மா ஹதீஜா நாயகத்துடைய உருஸ் ஷரீஃபா.
இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆயத்தை காமிலா பார்க்க. ஏன்னு சொன்னா எல்லா உலகத்துல அல்லாஹ்வுடைய அடியார்களான நமக்கு இஸ்லாமும் ஈமானும் காமிலா கிடைக்கணும்னு சொன்னா அது ஹதீஜா நாயகத்துடைய மஹப்பத்தும் ஃபைசானும் நம்ம ஹாசிலாக்கமேன்னா இஸ்லாமும் ஈமானும் காமிலா. இஸ்லாமும் ஈமான் என்ன செய்யாது? காமிலாகாது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆயத்தை இன்னைக்கு பூரணமா பார்க்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. சல்லிமு தஸ்லீமா அம்ரு முத்லக். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்துல தனக்கு ஷரீக்காக்குறான். எந்த விஷயத்திலையும் தனக்கு ஷரீக்கா யாரும் இருக்கிறத விரும்பாத அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த விஷயத்துல என்ன மலக்குகளையும் தனக்கு ஷரீக்காக்குறான், மனிதர்களை ஷரீக்காக்கல, மூமின்களை அல்லாஹ் ஷரீக்காக்குறான். அல்லாஹ் என்ன சொல்லல யா அய்யுஹல்லதீன ஆமனுங்கறான தவிர யா அய்யுஹன் நாஸ்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய ஹிதாபை நல்லா கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய ஹிதாபை நல்லா கவனிக்கணும். ஏன்னு சொன்னா குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தபாரக் வ தஆலா சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்ஜத வ அலம் நாயகத்தின் அவர்களுடைய தலீம், இக்ராம், தௌகீர் இதையெல்லாம் பற்றி நமக்கு அல்லாஹ் ஹிதாபு செய்யும் போது யா அய்யுஹன் நாஸ்னு சொல்லி செய்ய மாட்டான், யா இபாதின்னு சொல்லி செய்ய மாட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனுன்னு சொல்லுவான். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளேன்னு சொல்லி சொல்லுவான். ஏன்? மூமினுடைய அலாமத் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நாலன் ஷரீஃபில் குர்பான் ஆகுது. மூமினுடைய அலாமத் என்ன? மூமினுடைய அடையாள சின்னம் என்ன? ஈமான்தாரியுடைய அடையாள சின்னம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் உடைய நாலன் ஷரீஃபில் குர்பான் ஆவது மூமினுடைய அலாமத். ஆக அல்லாஹ் தபாரக் வ தஆலா யா அய்யுஹன் நாஸ்னு கூப்பிட மாட்டான், யா இபாதின்னு கூப்பிடல. குர்ஆன் ஷரீஃபை நாம தஃபக்குர் செய்வோமே, ஆனால் குர்ஆனை ததப்புர் செய்யணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல வெஷனப்பட்டு கேட்கிறான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அஃபலா யததப்பருனல் குர்ஆன். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க என்ன செய்யுங்க? குர்ஆனை மூடி வச்சீங்கன்னு சொல்லல. அஃபலா யததப்பருனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆன் ஷரீஃபை ததப்புர் செய்ய வேண்டாமா? ததப்புர் ஊடுருகி பார்க்க வேண்டாமா? ஒரு விஷயத்தை அலசி அலசி ஆராய்ச்சி பண்றது. ஒரு விஷயத்தை என்ன அலசி அலசி ஆராய்ச்சி பண்றது. சும்மா மேட்டாப்புல பார்க்கறது அல்ல, ஆழ்ந்து சிந்திக்கிறது, கூர்ந்து கவனிக்கிறது, கூர்ந்து கவனிக்கிறது. அஃபலா யததப்பருனல் குர்ஆன், குர்ஆன் ஷரீஃபை. காரணம் என்ன? குர்ஆன் சொல்றது முழுக்க முழுக்க மத்ஹே முஹம்மதி தான் குர்ஆன். குர்ஆன்ங்கிறது என்ன? அல்லாஹ் செய்யக்கூடிய மத்ஹே முஸ்தஃபா குர்ஆன். நாம் செய்யக்கூடிய மத்ஹுக்கு என்ன? மௌலூதுன்னு சொல்லுவோம். சுப்ஹான மௌலித், பர்ஜன்சி மௌலித், கசீதா புர்தா, கசீதா வித்ரியா, இதெல்லாம் என்ன? அல்லாஹ்வுடைய ஹல்குகள் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட முஹப்பத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடியது. இதெல்லாம் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடியது ஃபுர்கான் குர்ஆன். குர்ஆன் என்ன? மத்ஹ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் மத்ஹ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கு தெல்ல தெளிவாக அவனது திருமறையில் தெளிவுபடுத்துகின்றான். எவ்வாறு தெளிவுபடுத்துகின்றான்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா செய்யக்கூடிய உயர்ந்த ஒரு காரியம், ஒரு உயர்ந்த ஒரு அமல்,
ஒரு ஒப்பற்ற ஒரு கீர்த்திமிக்க ஒரு விஷயம், எல்லையே இல்லாத சிறப்புக்குரிய விஷயம். காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் வேற எந்த விஷயத்தையும் நான் செய்யறேன்னு சொல்லல குர்ஆன் ஷரீஃப். அல்லாஹ்வுடைய நூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மதுஹு ஷரீஃபை தவிர வேறு எதையும் நான் செய்யறேன்னு சொல்லி குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லல. ஆனா இந்த ஸலவாத் ஷரீஃபை மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ, நிச்சயமாக. நேற்று பார்த்தோம், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன ஒரு விஷயத்தை சொன்னா முடிஞ்சு, அது அல்லாஹ் தஹ்கீக் படுத்தி சொல்றான். இன்னல்லாஹ, நிச்சயமாக. புரியுதா? இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ மலாயிகத்துஹு, அல்லாஹ்வுடைய மலக்குகள். எந்த மலக்கு? எல்லா மலக்கும், எல்லா மலக்கும். அது எந்த அளவுக்கு தஃப்சீர் அன்னைக்கு பார்த்தோம். ஏதாவது ஒரு மலக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓத கட்டி மலக்கா இருக்க முடியாது. மலக்கிய அவுட் ஆயிடும். மலக்கை தன்னாவும் அவுட் ஆயிடும். மலக்கு இது போயிடும். புரியுதா? எல்லா மலக்கும், எல்லா மலக்கு, ஜமீஅ மலாயிகா, எல்லா மலக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய படைப்புல எத்தனை கோடான கோடி மலக்கு இருக்குதோ அத்தனை மலக்கும், அவ்வளவு மலக்கு. ஒரு மலக்கு கூட பாக்கி இல்லாம, ஒரு மலக்கு கூட என்ன பாக்கி யாரும் கிடையாது, எல்லா மலக்குகளும். இந்த ஆயத்தோட இஷாரா என்ன? அல்லாஹ்வுடைய நூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா மலக்குகளும் ஹாதிமாக இருக்கிறாங்க. எல்லா மலக்குகளும் ஹாதிமாக இருக்கிறாங்க. ஸலவாத்துக்கு என்ன மீனிங் சொன்னானக்கு எல்லா முஹத்திஸீன்கள், எல்லா முஹக்கிகீன்கள், எல்லா முஃபஸ்ஸிரீன்கள், எல்லா ஆரிஃபீன்கள், எல்லா காமிலீன்கள், எல்லா மஷாயிஹ்மார்கள், எல்லா குதுபீன்கள் எல்லாரும் ஸலவாத்துக்கு என்ன மானா சொல்றாங்க? இக்ராம முஸ்தஃபா, தாலிம முஸ்தஃபா. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கௌரவித்தல், கண்ணியப்படுத்துதல். அல்லாஹ் கண்ணியப்படுத்துதல், கௌரவித்தல். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மலக்குகளை சொல்றாங்க, மலாயிகத்தஹு, என் மலக்குகள் எல்லாம் ஸலவாத் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? என் மலக்குகள் எல்லாம் ஹபீபே உங்களுக்கு எல்லாரும் ஹாதிம். நீங்க யாரு? மஹ்துமல் கௌனைன் வ ஸகலைன், மஹ்துமல் கௌனைன் வ ஸகலைன். மனுக்குலம் ஜின் குலம் எத்தனை உலகங்கள் நான் படைச்சனோ அத்தனை உலகத்துக்கு நீங்க மஹ்தும், நீங்க மாலிக். அல்லாஹ் ஹாலிக்காக இருக்கிறார், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலிக்காக இருக்கிறார். அல்லாஹ் ஹாலிக்குல் கௌனைன் வ ஸகலைன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலிக்குல் கௌனைன் வ ஸகலைன். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த ஆயத்து ஷரீஃப்ல நமக்கு இதை சொல்லி காட்டுறான். வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, மலக்குகள் எல்லாரும், மலக்குகள் எல்லாரும். எந்த மட்டுக்கு? ஒரு மனுஷன், எக்ஸாம்பிள், ஒரு ஆளு பெரிய ஆலிமா இருக்கிறார், நல்ல பலாக் அவற்றை இருக்கு, பெரிய பெரிய ஆலிம், மக்களுக்கு மத்தியில, ஜாஹில்களுக்கு மத்தியில. அவர் ஏதாவது ஒரு விஷயத்துல சீதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட இக்ராம்ல கடுகளவு மாற்றம் செஞ்சா அத்தனை இல்மும் ஹலாக்கா போயிடும், அத்தனை இல்மும் ஹலாக்கா போயிடும். குர்ஆன் தஃப்சீருடைய முஃபஸ்ஸிர்கள் பட்டியல்ல கஷாஃப், இமாம் கஷாஃப் உடைய ஜமக்ஷரி தஃப்சீர், இந்த ஆலிம் சாமார்னா ஜமக்ஷரி மாதிரி. ஒரு இடத்துல நசீஹத் செய்யும் போது ஒரு ஆலிம் சா ஜமக்ஷரி தஃப்சீரை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொன்னார். அடுத்து நான் பேசும்போது சொன்னேன், கஷாஃபை போல ஒரு ஜாஹில் யாருமே கிடையாதுன்னு சொல்லி சொன்னேன். இந்த ஜமான்ல கஷாஃப் இருந்தா நான் என்ன செய்வேன்? கஷாஃபை கூப்பிட்டு தர்பியத்து படுத்திருப்பேன். காரணம் என்ன? அந்த தஃப்சீருல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை அவர் ஆலாவா சொல்றார். ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை விட ஜிப்ரீல் ரொம்ப உயர்ந்தவங்கன்னு அதை சொல்றார். அப்ப என்ன? வா மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அந்த ஆயத்தை அதால் என்ன
சரியா புரிஞ்சுக்கல, மனமுரண்டா வாதிட்டா காஃபிரா போயிடுவான். ஆனா ஜாஹிலா இருந்ததுனால அவன் தப்பிச்சுட்டான். புரியுதா? காரணம் என்ன? எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், அது யாராக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலீம் தக்ரீமில் யாராவது ஒருவன் கடுகு அளவு, ஒரு சின்ன அளவு ஏதாவது அவர் மாற்றமான சிந்தனை உள்ளத்தில் வறுமையானால் அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டு அவன் தூரமாகி விடுவான். அல்லாஹ் அவனை தூக்கி போட்டுருவான். அவன் எந்த ஆபிதா இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான். காரணம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மிடத்தில் விரும்புவதெல்லாம் அவனுடைய நூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாம ஆஷிக்கின்களா இருக்கிறதையும் ஹாதிமின்களா இருக்கிறதையும் அடிமைகளா இருக்கிறதையும் தான் அல்லாஹ் விரும்புறான். நாம அடிமைகளா இருக்கிறது தான் அல்லாஹ் விரும்புறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்து ஷரீஃப்ல இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்யறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கௌரவிக்கிறான், கண்ணியப்படுத்துறான். அல்லாஹ் கௌரவிக்கும் போது இங்க சிலருக்கு ஒரு விஷயம் இடிக்கும். என்ன? யுஸல்லூன அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபி ரசூலுல்லாஹ் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துக்கு போனாலும் அவங்க நபி, அவங்க ரசூல். ஆனா அல்லாஹ் கதீமானவன், அல்லாஹ் பூர்வீகமானவன். அல்லாஹ்வும் கதீமா இருந்து ரசூலும் கதீமா இருந்தா அங்க ஷிர்க் வந்துருமே. அங்க என்ன வந்துடும்? ஷிர்க் வந்துருமே. அடையப்பா ஒன்றும் தெரியாத ஆள் எதை சொன்னாலும் தலையாட்டிடுவார். புரிஞ்சா? ஆலிம் சாட்டுவாரா? சஹாபி ரசூல் பரக்கத்து என்ன? இந்த மஜ்லிஸ்ல சய்யித் இருக்கிறார், ஆலிம் இருக்கிறார், முத்தஅல்லிம் இருக்கிறார், எல்லாம் இருக்கிறார். அதனால என்ன? அல்லாஹ் பூர்வீகமானவன், அல்லாஹ் கதீமானவன், அல்லாஹ் கதீமானவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் கௌரவிக்கிறான், மது செய்யறான்னு சொன்னா, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கதீமா இருந்தா, ரசூலுல்லாஹும் கதீமா இருந்தா அங்க ஷிர்க் வந்துருமே. ஏன்னா கதீம்ங்கிற சிஃபத்து அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. உஜூத், அல்லாஹ் மட்டும் உள்ளமை உள்ளவன். உஜூதுனா அரபில சொன்ன, தமிழ்ல என்ன? உள்ளமை. உஜூத், கிதம், கதீம், பக்கா, இதெல்லாம் என்ன? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்குமே கிடையாது. உஜூதுனா என்ன? பூர்வி, உள்ளமே உள்ளவன். அதாவது இல்லாமை என்பது அறவே இல்லாதவன். அல்லாஹ்வுக்கு இல்லாம இருந்தா அவனை வேற யாராவது உண்டாக்கி இருக்கணும். அல்லாஹ்வுக்கு என்ன? இல்லாமைங்கிறது ஒண்ணு இருந்தா அப்ப அவனை யார் உண்டாக்குனான்னு கேள்வி வரும். அவன் எப்ப உருவாகணும்னு சொல்லி கேள்வி வரும். அப்ப அல்லாஹ் என்ன? உஜூத், உஜூத் ஃபி ஸாத். அதான் அல்லாஹ் வாஜிபுல் உஜூத்னு சொன்னான். அல்லாஹ் உஜூத், அல்லாஹ் உள்ளமே உடையவன். அல்லாஹ் கதீம், அல்லாஹ் பூர்வீகமானவன். அல்லாஹ் பாக்கி, என்றுமே அல்லாஹ் அழியாதவன். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். எல்லா வஸ்துக்களும் அழிஞ்சு போயிடும், எல்லா வஸ்துக்களும் அழிஞ்சு போயிடும். இஸ்ராயலுக்கே மௌத் உண்டு, இஸ்ராயலுக்கு மௌத் உண்டு. குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா, பாக்கியா இருக்கிறது எது? அழியாமல் தரிபட்டு இருக்கிறது எது? தரிபாடா இருக்கிறது எது? அல்லாஹ்வுடைய ذாத்தை தவிர வேற எல்லாமே அழிஞ்சிடும், எல்லாமே அழிஞ்சிடும். அப்போ அழியக்கூடியது எல்லாமே இல்லாமல் இருந்து உருவானது. ஹாதிஸ், ஹலாக்குடைய நிலைக்கு போறது எல்லாமே ஹாதிஸ், இல்லாமல் இருந்து உருவானது. அது எதுவுமே கதீமானது கிடையாது, எதுக்குமே பூர்வீகமானது கிடையாது. அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுறான்னா எப்போ இந்த அல்லாஹ் ஸலவாத் ஓதுறான்? அது வந்து சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய முபாரக்கா நெற்றியில இருந்து சையதத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய புனிதமிக்க மணி வயிற்றுக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களே, அதுல இருந்து ஸலவாத் ஓதுறான். அப்படி யாராவது ஒரு ஆள் தஃப்சீர் பண்ணுனா அதுல குஃப்ர் வந்துடும். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய எந்த ஒரு செயல் என்ன? அல்லாஹ் முகாலஃபத்துல் ஹவாதிஸ்,
புதிதாக தோன்றி எந்த வஸ்துவுக்கும் அல்லாஹ்வை மசல் காட்ட முடியாது. அப்ப நான் என்ன, இப்போ 12:30 மணிக்கு தான் நான் பயான் செய்ய ஆரம்பிச்சேன். 11:30 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ செய்யாம இருந்தேன், இப்போ செய்யறேன். இது ஒரு படைப்புக்கு உள்ள சிஃபத்து. இத மாதிரி சிஃபத்து அல்லாஹ்வுக்கு வந்துடும். அப்ப என்ன, முகாலஃபத்துல் ஹவாதிஸ், அந்த சிஃபத்துல குஃபர் வந்துடும். அது வரக்கூடாது. அது என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இன்னல்லாஹ, அல்லாஹ் ஸலவாத்து ஷரீஃப் ஓதுறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கௌரவிக்கிறான். இங்க விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ இருந்து இருக்கிறாங்க? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ இருந்து இருக்கிறாங்க? ஆனா உர்சில்து இலல் ஹல்கி காஃபா, ரவாஹ் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய நூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கால், தெய்வீக திருநாவால் திருவாய் மறந்து அருள் செய்றாங்க. எப்படி? ஆனா உர்சில்து இலல் ஹல்கி காஃபா, நான் படைப்புகள் அத்தனைக்கு நான் அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கிறேன். மனித வர்க்கத்துக்கு மட்டுமல்ல, ஜின்னு வர்க்கத்துக்கு மட்டுமல்ல, மலக்கு வர்க்கத்துக்கு மட்டுமல்ல. விளங்குதா? வந்த எல்லா நபிய ரசூலும் யாருக்கு வந்தாங்க? மனித வர்க்கத்துக்கு உஸ்வா வந்தாங்க. புரிஞ்சா? மனித வர்க்கத்தான் என்ன எல்லாரும் வந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரையும் எல்லாரும் எந்த வர்க்கத்துக்கு வந்தாங்க? உஸ்வாவா. எந்த வர்க்கத்துக்கு அல்லாஹ்வை பற்றி தல்கீன் பண்ண வந்தாங்க? மனித சமுதாயத்துக்கு தான் வந்தாங்க. எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகத்துவங்களை நாம விளங்கத்தான் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அந்த லzzத் ஏற்படும். நமக்கு என்ன ஏற்படும்? கல்புல ஷவுக் ஏற்படும். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அஸமத்துல் ஆலாவை ஒரு மனிதன் புரிந்து கொள்வானே ஆனால் அவனுடைய சுவாசம், ஒவ்வொரு சுவாசமும் முஹம்மது 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 என்றுதான் என்ன செய்யும்? அது துடித்து கொண்டே இருக்கும், தவிர வேற எந்த விதமான ஃபிக்ரும் வராது அவனுக்கு. சையதுனா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கால் திருவாய் மறந்து அருள் செய்றாங்க. இமாம் முஸ்லிம் சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவு செய்றாங்க. எப்படி? ஆனா ஒரு சில்து இலல் ஹல்கி காஃபா, படைப்பினங்கள் அனைத்துக்கும் நான் அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கிறேன். அப்படின்னா என்னன்னு சொன்னா, அரிசி ஒரு படைப்பு. அல்லாஹ் அரிசி எப்ப படைச்சான்? அது எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் படைச்சான். புரிஞ்சா? அந்த அரிசிக்கு அல்லாஹ்வை பத்தி சொல்லி கொடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்குதா? அல்லாஹ்வுடைய தக்த் இருக்குது, அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இருக்குது, அர்ஷ் முஅல்லா. அந்த அர்ஷுக்கு அல்லாஹ்வை பற்றி தல்கீன் பண்ணது. அர்ஷ் ஒரு படைப்பு தானே. அந்த அர்ஷுக்கு என்ன அல்லாஹ்வை பற்றி சொல்லி கொடுத்தது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஸ் வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி அனைத்தை விட விசாலமானது அல்லாஹ்வுடைய குர்ஸ், அல்லாஹ்வுடைய சேர். அல்லாஹ்வுடைய சேர்னா இப்படியா யாரும் கிடைச்சிடாதீங்க. மாதல்லா அது இப்னு தைமியாவுடைய விளக்கம், லானத்துல்லாஹி அலைஹி விளக்கம். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப என்ன, வானம் பூமியை விட விசாலமானதுங்கிற அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். அப்ப இந்த குர்ஸுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லி கொடுத்தது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? ஆனா உர்சில்து இலல் ஹல்கி காஃபா, எல்லா படைப்பினங்களுக்கும் நான் அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கேன்னு சொல்றாங்க ஜமாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரூஹை, அர்வாஹ்களை படைக்க முன்னாடியே அர்ஷும் அல்லாஹ் படைச்சிட்டான். ரூஹ படைக்கிறது முன்னாடியே அர்ஷ அல்லாஹ் படைச்சிட்டான். நம்முடைய ஆன்மாக்களை எல்லாம் அல்லாஹ் படைச்சு அதை பல கோடி வருஷம் என்ன ஆலமுல் அர்வாஹ்னு ஒரு உலகத்தை வச்சு அங்க நம்ம எல்லாரையும் அல்லாஹ் வாழ வச்சு, அதுக்கு பிறகு இத்தனை கோடி வருஷத்துக்கு ரப்புல் ஆலமீன் உலகத்துல என்ன இந்த உடலை உருவாக்கி உள்ள இறக்கி விட்டாலும் தெரியல. புரிஞ்சா? இங்க மாட்டிக்கிட்டு தான் முடிக்கிற பாடு பெரிய பாடா இருக்கு. ஏன்னா ஆக என்ன, இந்த அர்வாஹை எல்லாம் உருவாக்குறதுக்கு எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவாகினது அரிசி. புரிஞ்சா? அப்ப இந்த அரிசி, குருசு, லவ்ஹு, கலம், இது அத்தனைக்கு என்ன அல்லாஹுவை பற்றி தல்கீன் பண்றது யாரு? எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்போ ரசூலுல்லாவா அல்லாஹ்வுடைய திருத்தூதரா இருக்கிறாங்கன்னு சொன்னா மனித படைப்புக்கு மட்டுமல்ல, மனித படைப்புக்கு மட்டுமல்ல. விளங்குதா? அப்ப இப்ப என்ன சொல்ல முடியாது? சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதாவது நாயகத்துடைய வாலிதைனி ஷரீஃபைன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிதைனி ஷரீஃபைன், சங்கைக்குரிய சிறப்பு மிக்க கௌரவமிக்க பெற்றோர் பெருமக்கள், பெற்றோர் பெருமக்கள் சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான தாய் தந்தையுடைய திருநாமத்தை கேட்டா என்ன, வாப்பாட திருநாமத்தை கேட்டா ரலியல்லாஹு அன்ஹு நல்ல உறக்க சொல்லணும். உம்மாட திருநாமத்தை கேட்டா ரலியல்லாஹு அன்ஹா நல்ல உறக்க சொல்லணும். ஏன்? அப்பதான் பக்க சுன்னத்து ஜமாத்தா இருக்க முடியும். யாருக்காவது கொஞ்சம் என்ன தரத்துது வந்தாங்க என்ன ஆயிடும்? ஈமான் அவுட் ஆயிடும். ஈமான் கம்மியா போவாது, நாக்கிஸ் ஆகாது. ஈமான் அங்கிருந்து ஓடி போயிடும், பறந்து போயிடும். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாலிதைன் ஷரீஃபைனை விட இந்த உம்மத்துல அக்மலுல் ஈமான் முக்மலுல் ஈமான் யாருக்கும் கிடையாது. யாருக்கு உண்டு? ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைன் ஷரீஃபை தவிர வேற யாருக்கு என்ன சம்பூர்ண ஈமான் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாலிதைன் ஷரீஃபைன் என்ன முஸ்லிம்கள் அல்ல, மூமின்கள் அல்லன்னு சொல்லக்கூடியவர்கள் முனாஃபிக்குகள் அல்ல, முர்த்ததீன்கள். அவன் என்ன மர்தூத் ஆகிட்டான், இஸ்லாத்தை விட்டு ஓடி போயிட்டான், அல்லாஹ் அவனை ஹாரிஜ் ஆக்கிட்டான். கலிமாக்கு அவனுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. யார்? ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைன் ஷரீஃபைன் என்ன யாராவது இன்கார் பண்ண, அப்ப என்ன வாலிதைன் ஷரீஃபைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துல இருந்து சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வரையிலும், அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து சையதத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வரையில என்ன ரசூலுல்லாஹ்வுடைய ஹஸப் நஸப்ல என்ன நஸப் ஷரீஃப்ல என்ன பாரம்பரியத்துல அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய காஃபிரின்களோ முஷ்ரிக்கின்களோ என்ன சூல் அஹ்லாக் உடையவர்களோ யாருமே அல்லாஹ் வர வைக்கல. எல்லாமே பரிசுத்தவான்களா இருந்தாங்க, எல்லா முவஹிதீன்களா இருந்தாங்க, எல்லா காமிலான ஈமான்தாரிகளா இருந்தாங்க, எல்லா காமிலான ஈமான்தாரிகளா இருந்தாங்க. நம்மகிட்ட அதுக்கான முழு ஆதாரம் தலாலத்து இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு என்ன அல்ஹம்துலில்லாஹ் துஃபைல் ரஹ்மத்துல் ஆலமீன் மஹ்பூப் ரப்பல் ஆலமீன் சையதுனா தமீம் அன்சாரி அல் மதனி ரலியல்லாஹு தஆலா உடைய அத்தாய ஆலாவுடைய பரக்கத்து கொண்டேனா வாலிதைன் ஷரீஃபைன் ஈமான்ல காமில் முக்கம்மலானவங்க குர்ஆன் ஹதீஸ் உடைய நூரானியத்துல பக்கா ஆதாரம் தலாலத்து நம்மகிட்ட இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். புரிஞ்சா? அவர் என்ன அரபில வாதிட வந்தாலும் சரி, அவர் தமிழ்ல வாதிட வந்தாலும் சரி, அவர் ஃபார்சியில வாதிட வந்தாலும் சொல்லிட்டு என்ன அவர்கிட்ட வாதம் செய்ய இன்ஷா அல்லாஹ் நான் ரெடியா இருக்கு. ஏன் கேட்கறது இங்க மட்டும் கேட்கல, இன்டர்நெட்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறான் எல்லாம். புரியுதா? ஆக என்ன ஏதோ 4 பேருக்கு சொல்ற விஷயம் அல்ல இது, ஆலமுல் இஸ்லாமுக்கு சொல்ற விஷயம். எது? வாலிதைன் ஷரீஃபைன். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கௌரவிக்கக்கூடிய விஷயத்துல இது முக்கியமான அம்சமா இருக்குது. நாயகத்துடைய புனிதமான பிறப்பு, நாயகத்துடைய புனிதமான பிறப்பு. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பரிசுத்தமான இடத்தின் வழியாக தான் உலகத்துக்கு கொண்டு வந்தானே தவிர பரிசுத்தம் இல்லாத அந்த வழிமுறையில் அல்லாஹ் என்ன செய்யல, உலகத்துக்கு கொண்டு விட்டு வரல. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துல இருந்து, இங்கிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துல இருந்து, அதாவது நாயகத்துடைய உம்மா வாப்பா சையதுனா அப்துல்லா நாயகமும் சையதத்தினா ஆமினா நாயகம் என்ன ஒரு 6 தலைமுறைக்கு மேல 2 பாரம்பரியமும் ஒன்னா சேர்ந்துடும். புரியுதா? 6 வாப்பாமாருக்கு மேல 2 பாரம்பரியமும் ஒன்னா சேர்ந்துடும். புரியுதா?
அப்ப மாஷா அல்லாஹ் வாலிதைன் ஷரீஃபைன் சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரெண்டு பேரும் அல்ஹம்துலில்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துல இருந்து இவங்களோட முன்னோர்கள் எல்லாருமே அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செஞ்ச முஷ்ரிக் யாருமே அந்த பாரம்பரியத்தில் வரல. அல்லாஹ்வுடைய உலூஹியத்தை மறுத்த காஃபிரீன்கள் யாரும் அந்த பாரம்பரியத்தில் வரல. அது மாதிரி என்ன, அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத செயலை செய்யக்கூடியவங்க யாரும் வரல. எல்லாரும் முவஹிதீன்களா, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யக்கூடிய சாஜிதீன்களா, காமிலான ஈமானுடைய மூமின்களாவே இருந்தாங்க. ஒன்னு நபியா இருப்பாங்க, இல்ல வலியா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஒன்னு நபியா இருப்பாங்க, இல்ல வலியா இருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா அப்பாவும் யாரு? அஃதலுல் அவுலியாய், சாதாரண வலி அல்ல, அஃதலுல் அவுலியாய். சையதத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு விலாயத் இல்லாகட்டினா இந்த உலகத்துல கௌசுல் ஆலமே வந்திருக்க மாட்டாங்க. ஹுசூர் காஜா மொயினுத்தீன் சிஷ்தியே வந்திருக்க மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைன் ஷரீஃபைன் யாரு? அஃதலுல் அவுலியாய் சையதத்தினா மௌலாத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஃதலுல் அவுலியாய், அஷ்ரஃபுல் அவுலியாய், அஷ்ரஃபுல் அவுலியாய் சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. ஏன் சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகத்தை இக்ராம் செய்யக்கூடிய முறையா இருக்குது. ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடிய வழிமுறையா இருக்குது. இது எல்லாமே இதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு சொல்லி காட்டுறான். இன்னல்லாஹ், நிச்சயமா, சத்தியமா, உறுதியிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்லி இன்னல்லாஹ் நிச்சயமா வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அலன் நபின்னு அல்லாஹ் அங்க சொன்ன காரணம் என்ன? மலக்குகளுக்கு தாரீஃப் செய்யறதுக்காக நபிங்கிறான். ஏன்? மலக்குகள் ஹாதிஸ், மலக்குகள் இல்லாமையிலிருந்து உருவானவங்க. அதனால மலக்குகளுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு காட்டணும்ல. அப்ப என்ன செய்யறான், யுஸல்லூன அலன் நபி, யுஸல்லூன அலன் நபின்னு அல்லாஹ் சொல்றான். அது எந்த நபி? மூசா நபி, ஈசா நபி, எல்லா நபிமார்களையும் இவங்களும் ஒரு நபி அல்ல. அல்ல, வேற எந்த நபி? எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தாத விஷயமே அல்ல. இந்த மாதிரி எந்த வாலிமீன்கள் ஜாஹில் வந்து என்ன செய்யக்கூடாது, நம்மளை குழப்பிடக்கூடாதுன்னு தான் நம்ம ஆலய ரட்சகராகிய ரஹ்மத்தன் லில் ஆலமீன் ஹயாத்துல் கௌனைன் வ ஸக்கன் ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத் வ அல்லம் நாயக திருமே நமக்கு என்ன சொல்லி தராங்க? அன நபியுல் அம்பியாய், அன நபியுல் அம்பியாய். நான் யாருக்கு நபி? நபிமார்களுக்கெல்லாம் நான் நபிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? நாம நபிமார்களை ஈமான் கொள்ள கட்டி என்ன செய்ய முடியாது, மூமினா இருக்க முடியாது. நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்ள கட்டி அவங்க நபியா இருக்க முடியாது. நாம நபிமார்களை ஈமான் கொள்ள கட்டி மூமினா இருக்க முடியாது. நபிமார்கள், நபி உயர்ந்த அந்தஸ்து சொல்லுவாங்க, நபி உயர்ந்த அந்தஸ்து சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நபி உயர்ந்த அந்தஸ்து? நபினா என்ன? நபிக்கு காமுஸ்ல என்ன அதுக்கான மானா? நபி இல்முல் கைப் உடையவன், நபி இல்முல் கைப் உடையவன். நபி யார்? கைபான விஷயங்களை அறிஞ்சவங்க நபி. எந்த விஷயத்துல? எல்லா விஷயத்திலையும். எந்த விஷயத்துல? எல்லா விஷயத்திலையும். அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் அவங்க அறிவிச்சு கொடுத்துருப்பான். விளங்குச்சா? அதாவது எல்லா நபிக்கும் எல்லா விஷயமும் தெரியுமா? எல்லா நபிக்கும் எல்லா விஷயமும் தெரியுமா? அல்ல. எல்லா விஷயமும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால அறிவிச்சு கொடுத்தப்பட்டவன் யாரு? நபிகள் அம்பியாய் மட்டும்தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அல்லாஹ்வால எல்லா விஷயமும் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான் ரசூலுல்லாஹ். புரியுதா? மற்ற அம்பியாக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அளவுக்கு என்ன
அவங்களுக்கு தெரியாது இல்முல் கைப். ஆனா இந்த விஷயத்துல தான் என்ன, பெரிய முஹத்திஸ் முல்லா அலி காரி இந்த விஷயத்துல அவுட் ஆயிட்டாங்க. ஏன்? ரசூலுல்லாவோட இல்முல் கைப் விஷயத்துல என்ன, முல்லா அலி காரியுடைய மிஷ்காத்துடைய ஷரஹ் எது மிர்காத்துல என்ன இதுக்கு மாற்றமான கவுல் எல்லாம் இருக்கு. அப்ப என்ன, நாம அதுக்கு ரத்து செய்யறோம். எப்படி? முல்லா அலி காரி இப்போ இங்க இருந்தா என்ன, இங்க உங்களை மாதிரி அவர் ஒரு தாலிபா இருப்பார், புரியுதா? அவ என்ன, அவருக்கு இல்மு பத்தல. முல்லா அலி காரிக்கு என்ன, அவருடைய அரபி பலாகத்து நல்லா இருக்கலாமே தவிர அரபி நாலேஜ் நல்ல உள்ள மனுஷன். ஆனா என்ன இல்லை, இல்ம லதுன்னி இல்லை, இல்ம லதுன்னி இல்லை. அதனால தாரிஃபே முஹம்மதியா என்னன்னு அவருக்கு தெரியல. தாரிஃபே முஹம்மதியா பற்றி அவருக்கு என்ன, கமாலியத் என்னன்னு புரியல. அப்ப என்ன, முல்லா அலி காரி பெரிய முஹத்திஸ், முல்லா அலி காரி ஹதீஸுடைய இல்முல பெரிய முஹத்திஸ் முல்லா அலி காரி. ஆனா இருந்த பொழுது என்ன, ரசூலுல்லாவோட இல்முல் கைப் விஷயத்துல அவரு கொஞ்சம் அங்க மறக்கிற சாயல் அவருடைய அல்ஃபாத் எல்லாம் இருக்கு. எல்லா இல்முல் கைபு ரசூலுல்லாவுக்கு உண்டுன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யறாரு, தயங்குறார். புரிஞ்சா? நாம என்ன செய்யறோம், எல்லா இல்முல் கைபு உண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ், எல்லா இல்முல் கைபு உண்டு. காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் எல்லா இல்முல் கைபையும் தாத்தியா அறிஞ்சிருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாய்யா அறிஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தானே அறிஞ்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனைத்தையும் அறிவிச்சு கொடுத்திருக்கிறான். அப்ப இங்க ஒரு குஃப்ரும் இல்லை, ஒரு ஷிர்க்கும் இல்லை, ஷரீக்காவல. என்னவள இங்க ஷரீக்காவல, ஷரீக்கு வைப்பாவும். அதே போல இது ஈக்குவலா இருந்தாங்க, அதே போல இது ஈக்குவலா. அதெல்லாம் உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்றேன். என்னாவால என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்வுடைய உஜூதை விட்டு நான் பிரிக்க மாட்டேன். உங்க ஃபஹமுக்காக சொல்றேன்னு தவிர என்ன, என்னுடைய யாத்திக்காது அகைதா என்ன செய்ய மாட்டேன், பிரிக்க மாட்டேன். காரணம் என்ன, எந்த ரூபத்திலும் அல்லாஹ்வையும் முஹம்மதையும் பிரிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் நான் சொல்லல, ரசூலுல்லாஹ்ங்கிறது என்ன, பஷரி லிபாஸ். அது நான் சொல்றது அந்த மூலமான நூரை நான் சொல்றேன். நூரை முஹம்மதிங்கிறது வேற, ரசூலுல்லாஹ்ங்கிறது வேற. நூரை முஹம்மதி வேற, ரசூலுல்லாஹ் வேற. பாதத்தை கையில் எடுத்துக்கிட்டா என்ன, பாதம் உள்ள இருக்கும், மேல தோல் இருக்கும். தேங்காய்ங்கிறோம், தேங்காய் நமக்கு தேவையான பருப்பு உள்ள லுப்பு உள்ள இருக்குது, புரியுதா? அதுக்கு மேல எத்தனையோ கவரிங்களா இருக்குது. அது மாதிரி என்ன, லிபாஸ்ல பல லிபாஸ் உண்டு, லிபாஸ்ல பல லிபாஸ் உண்டு. அர்ஷுக்கு மேல சுரையா, மக்காவுல பிறந்தா என்ன, இப்னு அப்துல்லா முஹம்மது அரபி முஹம்மது ரசூல், புரியுதா? ஹகீகத் என்ன, அல்லாஹ்வுடைய ஐனுல் உலூஹியத்துல முழுக்க முழுக்க அதை விட்டு இதை ரெண்டா ஃபர்க் ஆக்க முடியாத ஹகீகத். ஐயக்கும் பிஸ்லி, என்னை போல யாரு பார்க்கிறாங்க, ஒருத்தரும் கிடையாது. சுவால் கேட்டு ஆமத்தான் ஜவாபு செய்யும். ஐயக்கும் பிஸ்லி, என்னை போல யாரும் உண்டுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் உண்டு, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ அலா குல்லி ஷைஇன். யாரும் கிடையாது, யாரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. வஹ்தஹு லா ஷரீக, வஹ்தஹு லா ஷரீக லஹு, ஷரீக்கே கூட கிடையாது, ஷரீக்கே கிடையாது. புரிஞ்சா? வஹ்தஹு லா ஷரீக லஹுக்கு அந்த லா, அதாவது அந்த லஃப்ல லாமும் கிடையாது, ஷரீக்குல ஷீனும் கிடையாது, ராயும் கிடையாது, யாவும் கிடையாது, காஃபும் கிடையாது. லா ஷரீக லஹு, அந்த லஃப்லே கிடையாது. லஃப்ல உருவாகிறதுக்கான சாத்தியமே இல்லை. வஹ்தஹு மட்டும்தான், வஹ்தஹு மட்டும்தான். அதுதான் வஹ்தத்துல் வஜூத், அதுதான் வஹ்தத்துல் வஜூத். அதுதான் நம்முடைய இஅ்திகாத், நம்முடைய அகீதா, நம்முடைய அகீதா. இதை மறுத்தா என்ன, ஜாஹிலீன்கள் மறுக்குவான், ஜாஹிலீன்கள் மறுக்குவான், வாலிமீன்கள் மறுக்குவான், சரியான மார்க்கத்தில் உள்ள தெளிவு இல்லாதவன் மறுக்குவான். இதுல தவறு இருந்தா கௌசுல் ஆலம் வஹ்தத்துல் வஜூத்ல இருந்திருக்க மாட்டாங்க, ख्वाजा मोइनुद्दीन चिश्ती वहदतुल वजूद இருந்திருக்க மாட்டாங்க, காதர் அவுலியா கஞ்ச சவாயி கஞ்ச பக்ஷ தோ ஜஹான் என்ன வஹதத்துல் வஜூத்ல இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப என்ன மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸலவாத் சொல்றான். இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் மதுவு செய்யறான். எப்பொழுது அல்லாஹ் மதுவு செய்யறான்? எப்பொழுது அல்லாஹ் மதுவு செய்யறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மக்காவில் பிறந்தாங்கல்ல, அதுல இருந்து அல்லாஹ் செய்யறான். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப அல்லாஹ் என்ன ஒரு விஷயத்தை செய்யாம இருப்பான், திடீர்னு செய்வான், அப்ப நினைச்சா விடுவான். இது முகாலஃபத்துல் ஹவாதிஸ் பெருமை. படைப்புகளுக்கு என்ன ஒரு காரியத்தை செஞ்சு ஒரு காரியத்தை விட்டு அந்த மாதிரி போயிடுமே. அல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். சையதத்தினா சையதத்துல் முத்தஹரீன் சித்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பதனு தய்யிபாவுல முபாரக்கான மணி வயிற்றுல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு அஜாயிபு நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு, முஅஜிஸா ஷரீஃப் நடந்துச்சு. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ரிசாலால நமக்கு என்ன சொல்லி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மோட வயித்துல இருக்கிறாங்க, ஹமல்ல இருக்கிறாங்க. ஒரு முறை என்ன காபத்துல்லா ஷரீஃபுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா வந்தாங்க, தாயார் வந்தாங்க. சையதத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காபா ஷரீஃபுக்கு வந்தாங்க. காபா ஷரீஃபுக்கு வரும்போது மாஷா அல்லாஹ் காபத்துல்லாஹ்ல யார் இருக்கிறாங்க, ஹதீஸுடைய ராவி யாரு, இந்த சம்பவத்தை பார்த்து ரிவாயத் யாரு? ஹதரத் சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பெரிய தகப்பனார் அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு சித்தினா மௌலாத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காபத்துல்லா ஷரீஃபுக்கு வரும்போது காபாவுல பெரிய ஒரு சிலை, நாயிலான்னு பேர், அந்த சிலை பேர். காபாவில் இருந்த விக்கிரகங்கள்ல பெரிய விக்கிரகம், லாத்து உஸ்ஸாவோட பெரிய விக்கிரகம் நாயிலான், அந்த விக்கிரகத்துல பேர். அந்த சிலை என்ன செஞ்சுச்சுன்னு சொன்னா சையதத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கதமைன் ஷரீஃபைன்ல தக்பீர் செஞ்சுச்சு, சுஜூது செஞ்சுச்சு. என்ன செஞ்சுச்சு? சுஜூது செஞ்சுச்சு. யாருடைய கதம் ஷரீஃப்ல? ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கதம் ஷரீஃப்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மோட ஓத்துல இருக்கிறாங்க, ஹமல்ல இருக்கிறாங்க. நாயகம் அவர்கள் தாயுடைய வயித்துல கர்ப்பத்துல இருக்கிறாங்க. உலகத்துல பிறக்கல, அப்போ உலகத்துல பிறக்கிறதுக்கு சில மாதங்கள் உண்டு. அந்த நிலையில உம்மா காபாவுடைய ஜியாரத்துக்கு வந்தாங்க. சித்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா. உடனே இந்த நாயிலாங்கிற சிலை என்ன செஞ்சிச்சு? எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை தாயாருடைய கதமைன் ஷரீஃபைன்ல அது சுஜூது செஞ்சிச்சு, தக்பீர் செஞ்சிச்சு. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா மலாயிகத்து இஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜது, ஓ மலக்குகளே ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கன்னு ஆதமுடைய நெற்றில வச்சு மலக்குகளை சுஜூது செய்ய வச்சானோ, அந்த மாதிரி என்ன அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தினா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பதனுல் கரீம்ல இருக்கும்போது என்ன அந்த காபாவில் இருந்த நாயிலாங்கிற விக்கிரகத்தை அல்லாஹ் சுஜூது செய்ய வச்சான். இக்ராம் கா சையதத்தினா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கதம் ஷரீஃப். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கௌரவிக்கிற விதம். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ மலாயிகத்து. அட அப்ப என்ன ஆயிடும்? அல்லாஹ் அது வரைக்கும் விஷயத்தை செய்யாம இருந்து செஞ்ச மாதிரி போயிடும். புரிஞ்சா? ஆயத்துக்கு தஃப்சீர் மட்டுமல்ல, ஆயத்துக்கு நம்ம தஃப்சீர் பார்க்கல, ஆயத்துக்கு தஷ்ரீஹ் பார்க்கல. ஆயத்துக்கு என்ன? தஷ்ரீஹ். ஆயத்துக்கு தஷ்ரீஹ். இந்த ஆயத்துல என்ன 6665 ஆயத்தும், இதை சேர்த்து 66, 6665 ஆயத்து இந்த ஆயத்தோட கனெக்டிங்கா இருக்கு. புரிஞ்சா? இந்த ஆயத்தோட கனெக்டிங்கா இருக்குது. எல்லா ஆயத்தும் இந்த ஆயத்துக்கு தத்பீகா இருக்குது, இந்த ஆயத்துக்கு தஅவீலா இருக்குது, எல்லா ஆயத்தும். அப்ப என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹ் பேர்ல எப்போ ஸலவாத் சொல்றாங்கற? ஆயத்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம். ஃபிஅலியாவுல ஆரம்பிக்கல, அல்லாஹ் இஸ்மியாவை ஆரம்பிக்குது.
ஆயத்து இஸ்மியா ஆரம்பிக்குது. இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ். அல்லாஹ் நான் இந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தன்னை பத்தி சொல்லல. அவன் செய்யற விஷயத்தை பின்னாடி சொல்றான். மேட்டர் பின்னாடி வருது. அவன் என்ன காரியம் செய்யறான், அல்லாஹ் என்னங்க செய்யறான், அல்லாஹ் என்ன செய்யறான், ஃபிஅல் பின்னாடி வருது. ஃபிஅல் பின்னாடி வருது. இஸ்மு முன்னாடி வருது. இஸ்மு முன்னாடி வருது. அப்ப நஹ்வு கானூன் படி என்ன, அந்த ஃபிஅல் எப்போ இருந்து இருக்குது, அந்த இஸ்முடைய முசம்மா எப்போ இருந்து இருக்கிறானோ அப்ப இருந்து இருக்குது. விளங்குதா? நான் ஒரு மீனிங், ஒரு அர்த்தம் வைக்கணுங்க. சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அரபி கிராமரை தொகுத்தவங்க யாரு? மௌலா அலி முஷ்கில் குஷா. அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் வ அஸம சிர்ரஹு நுஸுல் அஸீம். அவர்கள் தான் என்ன, அரபி நஹ்வு கிராமர் என்ன, அரபி இலக்கணத்தை, இலக்கண இலக்கியத்தை தொகுத்தவங்க யாரு? சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அதுல சில பேருக்கு நெருக்கடி. அபூ தாலிப் ரலியல்லாஹு யாரு? ரலியல்லாஹு அன்ஹு வேற யாரு? அபீ தாலிப் யாருங்க? ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம், மூமின். ஹஜ்ரத் அலியுடைய வாப்பாக்கு சொர்க்கம் இல்லாட்டி வேற யாருக்கு சொர்க்கம் இருக்குது? ஒருத்தருக்கு சொர்க்கம் கிடையாது. ஹஜ்ரத் அலியுடைய பாப்பா என்ன முஸ்லிமான சில பேருக்கு எண்ணம். இன்னும் சில பேர் என்ன, அது ஷியாயியத். எது ஷியாயியத்? அட எதுடா ஷியாயியத்? ஷியா சுன்னி நீ என்ன ஃபரக் விளங்கி இருக்கிற? என்ன ஃபரக் விளங்கி இருக்கிற? ஷியா யாரு? ஷியா அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் என்ன ரெஸ்பெக்ட் பண்றோம் மட்டுமல்ல, ஷியா நாம தான் உண்மையா ரெஸ்பெக்ட் பண்றோம். நாம தான் ஹசரத் போல அலியையும் சையதா ஃபாத்திமாவையும் ஹசனைன் கரீமைன் என்ன நாம தான் இக்ராம் செய்யறோம், தாலீம் செய்யறோம். ஷியாக்கள் செய்யற, அவன் செய்யறதா செஞ்சு வளர்றான், உண்மையில் அவன் செய்யற. ஷியாக்களுடைய கொள்கை என்ன? ஷியாக்கள் சையதத்தினா ஃபாத்திமா, சையதத்தினா ஆயிஷா நாகிய கடுமையா சித்தரிப்பானு. என்ன சொல்லுவான்? ஆயிஷா நாய்க்கும் ஃபாத்திமா நாய்க்கு இடையில பெரிய பிரச்சனை இருந்துச்சுமா, பெரிய தகராறு இருந்துச்சுமா. உம்முல் மோமினின் சித்தினா ஆயிஷத்து துஹ்ரா சித்திகத்துல் உல்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. அல்லாஹ்வுடைய நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தா ஃபாத்திமா நாயை பார்க்கவே மாட்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருப்பாங்க. நடை, உடை, பேச்சு, எல்லா அம்சங்களும் ரசூலுல்லாஹ் போலவே ஃபாத்திமா நாயகி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபாத்திமா மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தா இந்த மாதிரி வேற யார் மேலேயுமே இல்லைன்னு ரிவாயத் செய்றாங்க. யாரு? ஆயிஷா நாயகி. புரிஞ்சா? ஏதாவது பிரச்சனை இருந்தா, தகராறு இருந்தா இப்படி சொல்லுவாங்களா? ரிவாயத் பண்ணுவாங்களா? அப்போ ஷியாக்கள் யாரு? அபூபக்கர் சித்திக் நாயகம், ஆயிஷா நாயகி, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, இவர்களை எல்லாம் இன்கார் செய்யக்கூடிய முன்காரீன்கள் யாரு? ஷியாக்கள். புரிஞ்சா? சுன்னத்து ஜமாத்துல உள்ள சில ஜாஹிலின்கள் ஷியாவுக்கு சுன்னிக்குள்ள ஃபரக்னா விளங்காம என்ன, அபூ தாலிப் ரலியல்லாஹு சொர்க்கவாதினா அது என்ன ஷியா மாதிரி இருக்கு, ஷியா மாதிரி. கைரக்கவங்களோட ஹிந்துக்கள் எல்லாம் கோயிலுக்கு போனா, டெம்பிளுக்கு போனா என்ன தவாஃப் செய்வாங்க. நம்ம காபத்துல்லால போய் தவாஃப் தான் செய்வோம். நிப்பாட்டி இல்லாம நாளைக்கு தவாஃப் செய்வாங்க. எல்லாரும் காபால போய் நம்ம தவாஃப் தான் செய்யணும், சுத்துறோம் காபாவை. ஹிந்துக்கள் எல்லாம் என்ன கோயிலில் போன எல்லாரும் சுத்துறாங்க. இது ஹிந்துக்கள் செய்யற முறை மாதிரி இருக்கு. ஆனால் நிப்பாட்டி இல்லாம ஐயப்பன் கோயிலுக்கு போறதுக்கு எல்லாரும் என்ன, அவங்க எல்லாம் சட்டை போடாம நம்ம எஹராம் போட்டுட்டு போறோம். கலர் தான் வேற, ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான். அதனால என்ன எஹராம் ஆன இல்லை, நாளைக்கு ஜுப்பா போட்டு தலப்பா கட்டிட்டு போகணும்னு சொல்லிடலாமா? ஷியா சுன்னி ஃபரக் என்னன்னு தெரியுமா? சையதுனா அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்க. அட நரகத்தை என்னன்னு தெரியாமனா? முதல்ல ஜஹன்னம், ஜஹன்னம் என்ன ஜஹன்னம்? அது என்ன நரகம்? பெரிய நரகம்.
நரகத்துக்கு யார் பயப்படுவா? மஜூசி தான் பயப்படுவான். நரகத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். நரகத்துக்கு பயதான் மஜூசி. புரிஞ்சா? நெருப்பை யாரு வணங்குவா? நெருப்பு வணங்குவா யாரு? மஜூசியல். அப்ப அதை பார்த்து பயந்தா என்ன அர்த்தம்? மஜூசியல். நமக்கு என்ன? நரகத்தை பார்த்தா நான் ஒரு கௌஃபும் இல்லை. நம்ம பூனை ஊறி விட்டா நரகம் இல்லை, நான் வந்து போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நாலேன் ஷரீஃபை என்ன மது செய்யக்கூடிய நாவாஷ் ஊதி விட்ட நரகம் என்ன? ஹாலாக க்ளோஸ் ஆகிற நரகம். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புனிதமான இல்லத்துக்கு ஒருமுறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போனாங்க. பிரபலமான சஹாபாக்கள் ரெண்டு பேருமே. அனஸ் ரலியல்லாஹு நாயகத்துக்கு 10 வருஷம் காதிம ரசூலா இருந்தவங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அஸ்ஹாபு சுஃபா. அநேக ஹதீஸ்களுடைய ராவி ரிவாயத் செஞ்சவர். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எங்க போறாங்க? அனஸ் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போறாங்க. அனஸ் ரலியல்லாஹு வீட்டுக்கு போகும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அஜாயிபான விஷயத்தை பார்க்கறாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு துண்டு, ஒரு சுப்ரா, தஸ்தர்கான் இருக்கிறோம்ல, ஒரு தஸ்தர்கான் துண்டை என்ன செய்யறாங்க? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தீய கொளுத்தி தீயில காட்டிட்டு இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அஜாயிபா, என்ன சுப்ஹானல்லாஹ் ஜல்ல ஜலாலா, துண்டை நல்ல அழகான துண்டா இருக்குது, துண்டை கொண்டு போய் நெருப்புல காட்டுறாப்படே, தீயில காட்டுறாப்படே, ஃபயர் பண்றாப்படே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் சொல்லல, ஏதோ ஒரு புஸ்தகத்துல நான் படிச்சுட்டு சொல்லல. இமாம் தாரமி ரலியல்லாஹு அன்ஹு சுனனு தாரமில இருக்கு. இமாம் தாரமி யாருங்க? இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரெண்டு பேருடைய ஷேக் இமாம் முஹம்மதுடைய ஷேக் இமாம் தாரமி. புகாரி முஸ்லிமுடைய முஸன்னிஃபுடைய ஷேக்குடைய ஷேக் இமாம் தாரமி. இமாம் தாரமியுடைய சுனனு தாரமில இந்த ஹதீஸ் வருது. ஹஜ்ரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க? அந்த சுப்ரா தஸ்தர்கான தீல ஃபயர்ல காட்டிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அதுல இருக்கிற எண்ணெய், மக்கு, அழுக்கு இதெல்லாம் வந்துட்டு அந்த நெருப்புல போகுது. துண்டு எதுவுமே ஆகல. துணி என்ன செய்யல? எதுவுமே ஆகல. அது தீ பிடிக்கல, கரியல, எரியல, ஃபயர் பண்ற அந்த ஸ்மெல் வரல, எதுவுமே வரல. இதை பார்த்துட்டு கேட்டாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அனஸே இது என்ன அஜாயிபா இருக்கு? அப்ப அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, வேற ஒன்றும் அல்ல, அல்லாஹ்வுடைய நூர் சய்யிதுல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய அருமை தாயார் வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சாங்க. எஜமா இங்க என்ன வீட்டுக்கு விருந்து ஒண்ண வந்திருக்கும் போது விருந்து சாப்பிட்டுட்டு அவர்கள் முபாரக்கான தெய்வீக திரு நாவையும் திரு கரத்தையும் இதுல தொடச்சாங்க. இதுல என்ன? அல்லாஹ்வுடைய நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான தெய்வீக திரு நாவையும் தெய்வீக அருள் கரங்களை என்ன இதுல தொடச்சாங்க. அதுல இருந்து நாங்க இத வாஷ் பண்றது கிடையாது, தண்ணி போட்டு அந்த பரக்கத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி எப்பயாவது இல்லை எண்ணெய் ஏதாவது நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அதை நெருப்பில் காட்டுவோம், அது எண்ணெய்னா அதை விட்டு போயிடும். அது ஏன் அப்போ ஒன்று செய்யாத? எஜமான் தொட்டப்படம் எப்படி அது எரியும்? எஜமான் தொட்டப்படவும் எப்படி அது எரியும்? எந்த தீ அதை போய் தாக்கும்? அல்லாஹ் அக்பர் என்றோ ஒரே ஒரு முறை அந்த பரிசுத்தமான ஜிஸ்முல் கரீம் தெய்வீக திருமேனி முபாரக்கான வாயும் திரு கரங்களும் தொட்டு அந்த துண்டு கரீரன்னு சொன்னா அந்த திருமேனியோட என்ன கொஞ்சி குழாவி இருந்த அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய திருமேனியே எப்படியா நரகம் கரிக்கும்? அபூ தாலிப் நரகத்துக்கு போனா என்ன செய்யும்? நரகம் ஜஹன்னம் ஜன்னத்தா போயிடும். ஜஹன்னம் என்னவோ ஜன்னத்தா போயிடும். ஹதீஸ் ஷரீஃப்ல என்ன வந்திருக்கிற இஷாரா, சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் வருது, கால் வரைக்கும் அபூ தாலிப் அவங்களுக்கு என்ன
ஏதோ தண்டனை மாதிரி. சஹாபாக்கள்ல எல்லாருமே என்ன பெரிய ஆக்கில ஒன்றும் இல்லை, இத்தனையும் ஜாகிரான சஹாபாக்கள் உண்டு. சஹாபத் உயர்ந்த தரஜா. இமாமுல் ஆலம் அபி ஹனீஃபத் அல்-கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஹனஃபி, அவர்கள் கவுல் முபாரக் இருக்குது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு மிகப்பெரிய சஹாபி. அவங்களை குறிச்சு இமாம் ஹனஃபி சொல்றாங்க, அல்கமா தாபியா, அவங்க சஹாபி அல்ல. அல்கமாவோடு அப்துல்லா இப்னு உமர் நான் கம்பேர் பண்ணும் போது அல்கமான்னு பெரிய மாக்கூல், அல்கமா பெரிய விஷயதாரி. ஆனா என்ன இல்லை, அவங்க சஹாபியா இல்லை. அவங்க சஹாபியா இருந்தா நான் அப்துல்லா இப்னு உமரை விட அல்கமாவுடைய ரிவாயத்தை நான் அநேக ரிவாயத்துகள் அதிகமா நான் அதை எடுக்குவேன்னு சொல்றாங்க இமாம் ஹனஃபி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப என்ன, சஹாபா தரஜா உயர்ந்த தரஜா. விளங்குதா? எத்தனையோ சஹாபாக்கள் எழுத படிக்க தெரியாத சஹாபாக்கள். எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை திரு துணவியார், நம்முடைய ஆரிய தாய் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு திருமகளார் அன்னை உம்முல் முஃமினீன் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிக பெரிய அறிவாளியா இருந்தாங்க. சஹாபாக்கள் இஸ்லாத்தை என்ன கபூல் செய்யக்கூடிய எத்தனையோ சஹாபாக்களுக்கு எழுத படிக்கிறதுக்கு ஹப்ஸா நாயகி படிச்சு கொடுப்பாங்க, நாயகத்துடைய உத்தரவோட. அப்ப எத்தனை பேர் படிக்க தெரியாம இருந்தாங்க, எழுத தெரியாம இருந்தாங்க. அந்த மாதிரி சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன, அல்லாஹ்வுடைய ஹவுஃப் வர்றதுக்காக, அல்லாஹ்வுடைய ஹவுஃப் வர்றதுக்காக என்ன செய்யறாங்க, சில விஷயங்களை எஜமா எச்சரிப்பாங்க. அது தன் குடும்பத்தார்களை சொல்லி எச்சரிப்பாங்க. அதுபோல் சொல்லி சொன்ன ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து என்ன ஒரு ஹதீஸ்ல இருக்குது, சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. இப்னு ஹஜர் அல் மக்கி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சிறிய தகப்பனார் மௌலா அலி முஷ்கில் குஷாவுடைய அருமை வாப்பா தந்தையார் சையதுனா அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து யாராவது என்ன ஒரு மனுஷன் அவங்க சொர்க்கவாதி இல்லைன்னு சொல்லி இன்கார் செய்வானே, ஆனால் நாளைக்கு கியாமத்துல ரசூலுல்லாஹ் அவங்க போய் கேஸ் கொடுத்தா என்ன சொன்னவ மாட்டிக்குவாங்க. நாங்க இப்னு ஹஜர் அல் மக்கி ரலியல்லாஹு பாய் நம்ம ஆளை என்ன தெரியாது நமக்கு. நம்ம போய் கராபத்து முஸ்தபாவோட போய் என்ன அங்க என்ன போய் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது. நாம ரொம்ப பேணி பேசணும், நாம ரொம்ப பேணி பேசணும். நிஸ்பத் எங்க போய் சேருதுன்னு பார்க்கணும், நிஸ்பத் எங்க போய் சேருதுன்னு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. ஏதாவது விஷயத்துல கதபு வந்துட்டா அது யாராலையும் தாங்க முடியாது, அது யாரால என்ன தாங்க முடியாது. ஏன், அல்லாவே சைலண்ட் ஆயிடுவாங்க. அல்லாஹ் என்ன ஆயிடுவான், சைலண்ட் ஆயிடுவான். அல்லாவே சைலண்ட். ஆமாங்க, ரசூலுல்லாஹ் கோபப்பட்ட அல்லாஹ்வாலே ஒண்ணும் முடியாது. அல்லாஹ் என்ன செய்வான், என்னோட ஹபீப் சொல்லிட்டாங்கப்பா ஒண்ணும் முடியாது போடுறோம். அவர் யாரா இருந்தாலும் சரிதான். ஏதோ சர்க்கார் இஷ்கில் பேசிட்டாங்க, சர்க்காருக்கு இஷ்க் இருக்குது, அது ஹக்கா அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் என்ன, எல்லாத்துக்கும் தலீல் இருக்கு, எல்லாத்துக்கும் என்ன தலீல் இருக்கு. அப்துல்லா பின் சாரியா காத்திபுல் வஹி, யாரு காத்திபுல் வஹி. அல்லாஹ்வுடைய நூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன வஹி வரும்போது அதை பதிவு பண்ணக்கூடிய சஹாபி, அதை எழுதுற சஹாபி. நாயகத்துக்கு வஹி வரும்போது முதல்ல காதுல அவர் தான் கேட்பார், அவர் கேட்ட பிறகு தான் குர்ஆனை எல்லாரும் கேட்கணும். அந்த மாதிரி போஸ்டிங் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி வரும்போது அதை எழுதுறதுக்கு பதிவு செய்யறதுக்கு ஒரு ஆளை எஜமா நியமிக்கிறாங்கன்னா சாதாரண ஆளை நியமிக்குவாங்க? யோசிச்சு பாருங்க. அறிவில்லாத நியமிக்குவாங்களா எஜமா? சாதாரண நியமிக்குவாங்களா எஜமா? அல்ல, பெரிய அறிவாளி அவன், சஹாபி, சஹாபி பெரிய அறிவாளி, நல்ல அரபி பலாகத்துள்ளார், நல்ல அரபி பலாகத்துள்ளார். அந்த அப்துல்லா பின் சாரியா என்ன, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனை எப்படி படைக்கிறான், தந்தையுடைய சுல்புல முதுகந்தண்டு முள்ளுல இருந்து அந்த நுத்ஃபா வெளியேறி தாயுடைய கர்ப்பறையில போய் உளுந்து அங்க என்ன ஆகுது,
ஒவ்வொரு 40 நாளா 7 மனாசிலாத்துகள், சபா மனாசிலாத்தை அது தாண்டி வரக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு இருக்கிறான். வஹி வந்துகிட்டு இருக்குது. காத்திபுல் வஹியா இருக்கிற அப்துல்லா பின் சாரியா எழுதிக்கிட்டே இருக்கிறாப்புல. எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருந்த ஆளு ஃபதபாரக்கல்லாஹு ஹஸனுல் ஹாலிகின் அந்த ஆளா எழுதிட்டாப்புல. ஆயத்து வரல, அந்த ஆளை எழுதிட்டாரு ஃபதபாரக்கல்லாஹு ஹஸனுல் ஹாலிகின். அது என்ன, அல்லாஹ்வை திட்டி எழுதினாரா? இல்லைங்க, அல்லாஹ்வை திட்டியது எழுதலை. ஃபதபாரக்கல்லாஹு, அல்லாஹ் மிக மிக பரக்கத்தானவன், பெரிய அபிவிருத்தியானவன். அஹ்ஸனுல் ஹாலிகீன், அவனை போல படைப்புகளை படைக்கிறதுல அழகான படைப்பாளன் வேறு யாருமே கிடையாதுன்னு அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த ஆள் எழுதிட்டான். ஏன்னா ஒரு நுத்ஃபா, ஒரு இந்திரிய துளி, நுத்ஃபா ஒரு இந்திரிய துளி கர்ப்பரையில போய் உளுந்து அது உழுவுற இடம் எது? அதாவது மனித உடல்ல என்ன யூட்ரஸ், கர்ப்ப பைய போல என்ன பயங்கரமான சூடு உள்ள இடம் வேற எதுவுமே கிடையாது. ரப்புல் ஆலமீனுடைய குதிரத், ரப்புல் ஆலமீனுடைய குதிரத் என்ன, ஆட்டுக்கு புளிய போய் என்ன பாதுகாவலா வச்ச மாதிரி, ஆட்டுக்குட்டிக்கு ஒரு புளிய கொண்டு போய் என்ன பாதுகாப்புக்கு செக்யூரிட்டியா போட்ட மாதிரி இவ்வளவு பயங்கரமான சூடு உள்ள இடத்துல அந்த தண்ணியை போய் அல்லாஹ் உழுவ வைக்கிறான். உழுவ வச்சு அதை அவனுடைய மலக்குகளை கொண்டு என்ன செய்யறான், உருவமா அல்லாஹ் அமைச்சு அதை ஒவ்வொரு மனுஷலா கொண்டுகிட்டு வந்து இப்படி அழகான தோற்றத்தை கொடுக்கிறானேன்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து அப்துல்லா பின் சாரியா ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன் எழுதிட்டான். எழுதினான் யாரு? சஹாபி. நல்லா விளங்கணும், எழுதினாள் யாரு? சஹாபி. எந்த சஹாபி? காத்திபுல் வஹியா இருந்த சஹாபி. அல்லாஹ்வுடைய நூர், ஹயாத்துல் கௌனைன் வஸகலைன், ரூஹுல் வஜூத், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ர மஜ்து வஅல்லம் நாயக திருமேனி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வஹி வரும்போது லிசானுல் ஹக்ல இருந்து முதல்ல வஹிய காதால கேட்கிற உயர்ந்த அந்தஸ்துல இருந்த ஆள். அந்த ஆளு கேட்டா நம்ம இன்னைக்கு என்ன சொல்ல போனா, நம்ம ஹனஃபி இமாம்னா ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம், ஹம்பலி இமாம், மாலிக் இமாம், நம்ம சஹாபி ரசூல் தமீம் அன்சாரி எஜமான், ஹாஜா முயினுத்தீன் சிஷ்தி, எல்லாருக்கும் முன்னாடி குர்ஆனை கேட்டாலும் அந்த ஆளு தான். எல்லாருக்கும் குர்ஆனை கேட்டாலும் யாரு? அந்த ஆளு தான். எந்த ஆளு? அப்துல்லா பின் சாரியா. பேர மறந்துடாத, யார்? அப்துல்லா பின் சாரியா. எழுதின ஆயத்து என்ன? ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். குர்ஆன் நாசில், அல்லாஹ் ஆயத்து இறக்கல, அந்த ஆள அல்லாஹ்வை புகழ்ந்து எழுதிட்டாப்புல. அந்த ஆள் எந்த விஷயம் என்ன லெஃப்ல எழுதினாப்புலையோ, எந்த வாக்கியத்தை எழுதினானோ அதே மாதிரி அல்லாஹ் அடுத்தது ஆயத்தை இறக்கிட்டான். அந்த ஆளு ஆயத்து அல்லாஹ் வஹி நாசில் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆள் எழுதிட்டான். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். அவன் எழுதினது மாதிரியே அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். இதை பார்த்தவன் அப்துல்லா பின் சாரியா, நம் ஆரிய இரட்சகராகிய ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் உடைய தெய்வீக திருமுகத்தை பார்த்து கேட்டுட்டான், முஹம்மது உண்மையிலே உங்களுக்கு வஹி வருதா, இல்ல நான் எழுதினதை பார்த்து நீங்க சொல்றீங்களான்னு சொல்லி கேட்டுட்டான். என்ன கேட்டான்? எஜமான பார்த்து ஹக்கா வஹி வருதா, இல்ல நான் எழுதினதை பார்த்து நீங்க இப்ப சொன்னீங்களான்னு கேட்டுட்டான். சொன்ன உடனே ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஜதுபு ஏற்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க ஜமா? அப்துல்லா பின் சாரியாவை பூமி ஏற்றுக்கொள்ளாதே, பூமி ஏற்றுக்கொள்ளாதே பூமிக்கு உத்தரவிட்டாங்க ஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார? அவனை பார்த்து சொன்னாங்க, அப்துல்லா பின் சாரியாவை என்ன பூமி ஏற்றுக்கொள்ளாதுன்னு. அனஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்யறாங்க, ரவாஹுல் புகாரி, புகாரி ஹதீஸ் வருது. அந்த ஆள் என்ன காஃபிரா மௌத்தா போனா. யாரு? காத்திபுல் வஹி. இப்படி மௌத்தா போனா, காஃபிரா மௌத்தா போனா. காத்திபுல் வஹி அவர் செத்து போனவன என்ன, அவன் சரீரத்தை உடனே பூமியில அடக்குனா பூமி வெளியே தூக்கி வீசும். பூமி வெளியே தூக்கி வீசும். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை பல முறை பல முறை. அந்த சரீரம் என்ன பூமியில வெளியிலேயே கடந்து அது புழுப்புழுத்து அது நாரி தூரி நரங்குழஞ்சின்னா அது மக்கள் எல்லாம் காரி துப்புற அளவுக்கு அது அழிஞ்சு போனுச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் கோவப்பட்டுட்டாங்க.
அல்லாஹ்வுடைய ஹபீப் கோவப்பட்டுட்டாங்க. அல்லாஹ்வுடைய நூருக்கு கதபு வந்துருச்சு. புரிஞ்சா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா நிலையிலும் யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீபான உன்னுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அஃபுவுக்கும் அன்புக்கும் அருளுக்கும் ஹஃபாலத்துக்கும் உரிய குலாமாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்யல? என் ஹபீபே ரசூலே நீங்க கோச்சிக்காதீங்க, என்னோட பல ஆயத்தையெல்லாம் அந்த ஆளு பதிவு பண்ணாரு, என்னோட எத்தனையோ வகையை அந்த ஆள் எழுதினாரு, நீங்க மன்னிச்சிங்க அப்படின்னு அல்ல மன்னிப்பு கொடுக்கல. அந்த என்ன செய்யல? மன்னிப்பு கொடுக்கல. விளங்குதா? புரிஞ்சா? ஏன் மன்னிப்பு வேணும்னு சொன்னா நமக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேணுமே ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நாலல் ஷரீஃப்ல போய் என்ன நாமோ மண்டாடி கேட்டா தான் கிடைக்குமே தவிர என்ன மன்னிப்பு வேற எங்கேயும் கிடைக்கும். மன்னிப்பு வேறுன்னு சொன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நாலல் ஷரீஃபை பற்றி பிடிக்கணும். இதுதான் நமக்கு என்ன ஃபானி ஃபி ரசூல் الشيخ عبد القادر தைக்கா சாஹிப் வலியுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லி தராங்க? தௌபத்தன் طلبت منك يا شفيع المذنبين ثوبي طاهر عن سواك سيدي خير النبي طلع البدر عليك